رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين وقال نبينا صلى الله عليه وسلم البخيل الذي من ذكرت عنده فلم يصلي عليه أو كما قال عليه الصلاة والسلام புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே என்றென்றும் நிலையாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அருமையாய் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், அம்பியாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுக்குரிய கடமையை நிறைவேற்ற முன்னதாகவே வருகை தந்த நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலையாக உண்டாகட்டுமாக. ஆமீன். வாழ்கின்ற காலமெல்லாம் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது அதிகம் நேசம் கொண்டு அவருடைய சுன்னத்துகளை பின்பற்றி வாழக்கூடிய உண்மை முஃமின்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் வாழச் செய்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய உம்மத்திலேயே நம்மை இறுதி வரையும் அல்லாஹ் நம்முடைய சந்ததிகளை ஆக்கியவர் செய்வானாக. மருத்துவமனையினால் ஏற்படுகின்ற செலவினங்கள், அதனால் ஏற்படுகின்ற கஷ்டங்கள், சிரமங்களை தொட்டு அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்து புரிவானாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா மாதங்களுக்கும் ஒரு வகையான சிறப்புகள் உண்டு. அல்லாஹ்விற்கு பிடித்தமான மாதங்களில் 4 மாதங்கள் உண்டு. எல்லா மாதங்களுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. ரமலான் மாதத்திற்கு ஒரு சிறப்பு, துல்காதா துல்ஹஜ் மாதத்திற்கு ஒரு சிறப்பு, முஹர்ரம் மாதத்திற்கு என்று ஒரு சிறப்பு. இப்படி சில மாதங்களுக்கு சில சிறப்புகள் உண்டு. ஆனால் இப்பொழுது நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரபீஉல் அவ்வல், இப்பொழுது நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய, நாம் அடைந்திருக்கின்ற இந்த ரபீஉல் அவ்வலுடைய மாதத்திற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் சிறப்பாக, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பிறப்பை கொண்டு எம்பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த மாதத்தில் பிறந்ததின் காரணமாக ரபீஉல் அவ்வலுடைய மாதத்திற்கு அதிக சிறப்பு நிறுவப்பட்டது. அன்பிற்குரியவர்களே, இந்த மாதத்திற்கு பெயர் ரபீஉல் அவ்வல், வசந்த காலத்தினுடைய முதல் மாதம். ரபீ என்று சொன்னால் அரபியில் ரபீ என்பதற்குண்டான அர்த்தம் சந்தோஷம், மகிழ்ச்சி என்று அர்த்தம். உண்மைதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தில் இந்த உம்மத்திற்கு கிடைத்த ஆகப்பெரிய மகிழ்ச்சி. எந்த நபியை நான் படைக்கவில்லை என்றால் இந்த உலகத்தையே நான் படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொன்னார். அந்த நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த மாதம் இந்த மாதம். எந்த நபியை எல்லா நபிமார்களும் பின்பற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னார். எல்லா நபிமார்களையும் மனித படைப்புகளையும் படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் இந்த நபியுடைய ஒளியை வைத்து அல்லாஹ் சத்தியம் வாங்கினான் ஏனைய நபிமார்களிடத்தில். அப்படிப்பட்ட உயர்ந்த இந்த உலகத்திற்குண்டான பேரருளான ரஹமத்துல் ஆலமீனான ரசூல் அக்ரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதம் உண்மையாகவே வசந்த காலமாகத்தான் இருக்க முடியும். அல்லாஹ் நபியோடு
பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவாராக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் எத்தனையோ நியாமத்தை கொடுத்திருக்கலாம். அல்லாஹ் எத்தனையோ நியாமத்தை கொடுத்திருக்கலாம். அதை விட பெரிய நியாமத் என்னவென்றால், இந்த உம்மத்தில் இந்த நபியினுடைய சந்ததி, இந்த நபியினுடைய உம்மத்தாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கின்றானே, இதற்கு நாம் அல்லாஹ்விற்கு 1000 முறை சுக்ர் செய்தாலும் 1000 முறை சஜ்தா செய்தாலும் நிச்சயமாக அதற்கு ஈடு இணைய ஏன்னா எல்லா நபிமார்களுமே ஏங்கினார்கள். என்ன ஏங்கினார்கள் என்றால், முகமதுடைய உம்மத்தாக நான் இருக்கக்கூடாதா என்று ஏங்கினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏங்கினார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க முகமதுடைய உம்மத்தாக ஆகக்கூடாதா. ஏனென்றால் இந்த உம்மத்திற்கு பெருமானார் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த வாக்குறுதி பெருமானார் வைத்திருக்கின்றார்கள். அப்ப இந்த உம்மத்திற்கு பிறக்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த உம்மத்தினுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக பிறக்க வேண்டும் என்று ஏங்கியது நபிமார்கள். சாதாரண மனிதர்கள் அல்ல, நபிமார்களே ஏங்கினார்கள். நபிமார்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபிமார்களே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக பிறந்திருக்கணும்னு ஆசைப்பட்டார்கள் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேர் அதிசயம் தான். ரசூலுல்லாஹ் ஒரு பேர் அதிசயம் தான். உலகத்தில் ஒவ்வொரு நொடி பொழுதும் அல்லாஹ்வை பற்றி எங்கெல்லாம் பேசப்படுகின்றது, உலகத்துல எந்த இடத்துல எல்லாம் அல்லாஹ்ங்கிற வார்த்தை உச்சரிக்கப்படுதோ அந்த இடத்துல முஹம்மதுங்கிற வார்த்தை உச்சரிக்கப்படாமல் இருக்காது. நிறைவு பெறாது, மார்க்கம் நிறைவு பெறாது. வெறும் அல்லாஹ் என்று சொன்னால் மட்டும் மார்க்கம் நிறைவு பெறாது. கூட இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் சொன்னால்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நிறைவு பெறும். இல்லை என்றால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டுமல்ல, நம்முடைய ஈமானே நிறைவு பெறாது. வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதை மட்டும் கொண்டு நாம் முஸ்லிம்கள் அல்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வதன் மூலமாகத்தான் நாம் முஸ்லிம்கள். இந்த மார்க்கம் நிறைவு பெறுவதாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஈமான் நிறைவு பெறுவதாக இருந்தாலும் சரி, முஹம்மது என்ற வார்த்தை உச்சரிக்கப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு நியத்து தான். இந்த மஜ்லிஸ், இந்த பயான் நிறைவு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் அதிகமா வரும். அதிகமா ஸலவாத் சொல்லலாம். இன்ஷாஅல்லாஹ் சொல்லலாம் இல்லையா? அதிகமாக ஸலவாத் சொல்லலாம். நபியை பற்றி பேசாமல் இந்த மார்க்கம் நிறைவு பெறாது. உலகத்தில் எத்துணை தலைவர்கள் பிறந்திருந்தார், அந்த தலைவர்களை பற்றி ஒரு சில நாட்கள் பேசப்படலாம். அந்த தலைவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ஒரு சில ஆண்டுகள் பேசப்படலாம். ஆனால் இன்றைக்கு 1400 ஆண்டுகள் கழித்தும் இன்ஷா அல்லாஹ் இன்று கியாமத் நாள் வருகின்ற வரையும் முஹம்மது என்ற பெயர் உச்சரிக்கப்படாமல் இருக்காது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெயர் என்றைக்கு உச்சரிக்கப்படுவது நிறுத்தப்படுகின்றதோ அன்றைக்கு இந்த உலகம் இல்லாமல் போய்விடும். அன்றைக்கு இந்த உலகம் இல்லாமல் போய்விடும். ஒவ்வொரு நேரத்திலும் உலகம் எங்கும் பாங்கு சொல்லப்படுகின்றது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்றோடு நிற்பதில்லை, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி தான் தொழுகைக்கு ஒவ்வொரு இடங்களிலேயும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு இப்போ நாம் இங்க பாங்கு சொன்னோம்னா வேறு நாடு இல்ல, அப்போ ஒவ்வொரு நாடுகளிலும் நேரத்துக்கு தகுந்தாற் போல அங்கே பாங்கு சொல்லப்படுகின்றது. அந்த இடத்தில் உலகம் முழுவதும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றைக்கு அந்த முஹம்மது என்ற வார்த்தை நிறுத்தப்படுதோ அன்றைக்கு இந்த பூமி இல்லாமல் போய்விடும் என்பதில் அர்த்தம். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுதுவதற்கு தெரியாது. ஆனால் நபி எழுதாத எந்த பேராகவும் இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ்க்கு எழுத தெரியாது, ரசூலுல்லாஹ்க்கு படிக்க தெரியாது. ரசூலுல்லாஹ் யாரிடத்திலும் மண்டிட்டு பாடம் படிச்சது இல்லை. ஆனால் பெருமானாருடைய பாடத்தை இந்த உலகம் முழுவதும் படிக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய பாடத்தை இந்த உலகம் முழுவதும் படிக்கும். பல வரலாற்று ஆசிரியர்கள் சொன்ன வார்த்தை, இந்த உலகம் ஈடேற்றம் பெற வேண்டும் என்றால் முஹம்மதுடைய வரலாறை படிங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகம் உயர்ந்த ஒழுக்க நெறிகளோடு வாழ்க்கை அமைக்கப்பட வேண்டும் என்றால் முஹம்மது நபியினுடைய வரலாற்றை படிங்கள் என்று பல வரலாற்று ஆசிரியர்கள் பேசுகிறார்கள். ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா சொன்ன வார்த்தை, he must be called the savior of humanity, மனிதகுல மாணிக்கம் என்று சொல்லிவிட்டு சொன்ன வார்த்தை, I believe that if a man like him, இவரை போல ஒரு மனிதன், where to be assume the dictatorship of the modern world, இந்த நவீன உலகத்தில் இவரை போன்ற ஒரு மனிதர் இருந்தால், அவர் சொன்ன வார்த்தை, இவரை போல ஒரு மனிதர் இந்த நவீன உலகத்தில் இருந்தால் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவர் கையாளுகின்ற வண்ணம் வேறு.
அதை அவர் கையாண்டு எப்படி அமைதி கிடைக்க வேண்டுமோ அப்படி அமைதி ஏற்படுத்துவார், எப்படி சந்தோஷம் கிடைக்க வேண்டுமோ அப்படி சந்தோஷத்தை ஏற்படுத்துவார், எப்படி அதை கையாள வேண்டும் என்றது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு மனிதருக்கு தெரியும். அவர் இருந்திருந்தால் இந்த நவீன உலகத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று சொன்னது இஸ்லாமியர் அல்ல, ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தினுடைய பேரதிசயம், இந்த உலகத்தினுடைய பேரதிசயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததிலிருந்து பிறக்கும் முன்னிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் மட்டுமல்ல, பெருமானார் பிறக்கவில்லை என்றால் இந்த உலகத்தை படைத்ததற்கு முன்னால் அல்லாஹ் ஒரு நூரை படைத்தார். அந்த நூறு படைத்த உடனே நபிமார்களை எல்லாம் அல்லாஹ் அழைத்து கேட்டார், இவர்தான் உங்களுக்கு பின்னால் நபியாக வரப்போகின்றார், இவர்தான் உங்களுக்கு பின்னால் நபியாக வரப்போகின்றார், இவரை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளுகின்றீர்களா இல்லையான்னு கேட்டாங்க. எங்கே? ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு முன்னாடி, பெருமானாரை பிறப்பதற்கு முன்னாடி எல்லா நபிமார்களிடத்திலும் அல்லாஹ் வாக்குறுதியை வாங்கிட்டான். நான் ஒரு நபியை பிறக்க வைப்பேன், நான் நபி இறுதி நபி என்று ஒரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கொடுப்பேன், அவர்களை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளுகின்றீர்களா இல்லையா என்று எல்லா நபிமார்களிடத்திலும் வாக்குறுதி கேட்ட பொழுது எல்லா நபிமார்களையும் சத்திய பிரமாணம் செய்தார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு நாங்கள் ஈமான் கொள்ளுகின்றோம் என்றால் அல்லாஹ் எந்த அளவிற்கு இந்த நபியை பேர் அதிசயமாக வைத்திருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, நபியினுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதுல தான் தன் நபி என்ற வார்த்தையை தன்னுடைய சமூகத்திற்கு முன்னால் எத்தி வைக்கின்றார். நான் 40 வயதுல தான் ரசூலுல்லாஹ் தன்னுடைய சமூகத்திற்கு முன்னால் எத்தி வைக்கின்றார். என்னவென்று நான் நபி என்று, நான் ரசூல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் சொல்றாங்க. யாரை பார்த்து சொன்னார்கள் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஜஹலை பார்த்து சொன்னாங்க. நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தால் தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதன் கூட பொய்யன் என்று சொன்னதே கிடையாது. அபூஜஹல் உட்பட அபூஜஹல் ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு எதிர்ப்பு தான். ஆனால் அபூஜஹல் உட்பட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கஸ்ஸாப், நீங்கள் ஒரு பொய்யன் என்ற வார்த்தை சொன்னதில்லை. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40 ஆண்டு கால வாழ்க்கையில் ஒரு கரையை கூட அவர்களால் உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ் பொய் சொல்லி இருக்கு 40 வருஷத்துல ரசூலுல்லாஹ் பொய் சொன்னதாக கைகட்டி சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில கரையை பார்த்ததில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில கலங்கத்தை பார்த்ததில்லை. அபூஜஹல் சொன்ன வார்த்தை, முஹம்மதே நீ பொய்யர் என்று சொல்ல மாட்டேன், உன் கொள்கையில தான் எனக்கு வித்தியாசமே தவிர நீங்க பொய்யர் நான் சொல்ல மாட்டேன். அபூஜஹல் சொன்ன வார்த்தை, யா முஹம்மத் லா அன்த காதிப், நீங்க பொய்யன் இல்ல, உங்க கொள்கைக்கும் என் கொள்கைக்கும் மாறுபாடு இருக்கே தவிர முஹம்மத் உங்களை பார்த்து நான் பொய்ன்னு சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தில் பேரதிசயம் தான். இந்த உம்மத்திற்கு கிடைத்த பேரதிசயம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் அதற்கு எந்த விதமான ஆச்சரியம் இல்லை என்பதை நாம் உறுதிப்பாட்டோடு, ரசூலுல்லாஹ் பொய் பேசினால் ஏதேனும் ஆபத்து வந்துவிடும் என்று அபூஜஹலுக்கு கூட தெரியும், சொல்ல மாட்டாங்க. ஏனென்றால் சொல்வதற்குண்டான அந்த வாய்ப்பு இங்கே இல்லை. ரசூலுல்லாஹ் பொய் என்று சொல்வதற்குண்டான வாய்ப்பே இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிறப்பதற்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வை பக்குவப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி கொண்டு வந்தார்னா, ரசூலுல்லாஹ்வை எந்த இடத்திலிருந்து அல்லாஹ் உருவாக்குறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்கிறதுக்கு 2000 வருடத்திற்கு முன்பே ரசூலுடைய ஒரு ஒளி அல்லாஹ்வை துதிச்சு அல்லாஹ்வை இபாதத் செய்தது. ஒரு ஒளி அல்லாஹ்வை இபாதத் செய்து கொண்டு தஸ்பீஹ் செய்து கொண்டு இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்தவுடன் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை இதெல்லாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணித்த வார்த்தை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தவுடன் அவருடைய முதுகுத்தண்டில் அந்த நூரை அல்லாஹ் செலுத்தினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தவுடன் அந்த முதுகுத்தண்டில் அந்த நூரை அல்லாஹ் செலுத்தினான். அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எதுவரை அல்லாஹ் என்னை பரிசுத்தப்படுத்தினான் தெரியுமா? ஹத்தா அஸ்ரஜனி மின் அபவைய, என்னுடைய தாய் தந்தையுடைய மூலமாக அல்லாஹ் என்னை வெளியாக்கினான்.
சொல்லிட்டு அப்படியே சொல்லல, லம் யல்தகியா அலா சிஃபாஹும் கத். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் தாய் தந்தையின் மீது, அவருடைய நடத்தையின் மீது இவருடைய தீய செயல்கள் செய்தார் என்று ஒருவராலும் சாட்சி சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டே வந்தாங்க, ரப்பி என்னை எப்படி பரிசுத்தப்படுத்தினார் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைப்பதற்கு முன்னாடி இருந்து அல்லாஹ் என்னை பக்குவப்படுத்தி 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 அல்லாஹ் என்னை பரிசுத்தப்படுத்தி இந்த பூமியில் இறக்கினான். அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி இந்த பூமியில் இறக்கினான். பல ஆண்டுகளுக்கு முன்பே ரசூலுல்லாஹ் பிறப்பதற்கு முன்னாடியே அப்துல் முத்தலீபை பார்த்து, ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனாரை பார்த்து ஒரு யூதர் சொன்ன வார்த்தை, ஒரு யூதன் அப்துல் ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனாரை பார்த்து சொன்ன வார்த்தை, உங்களுடைய இரண்டு கையில, ஒரு கையில் ஆட்சி அதிகாரத்தையும் மறு கையில் நபியுடைய அந்தஸ்தையும் பார்க்கிறேன். யூதர்களுக்கு தெரியும், ஏனென்றால் அவருடைய வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு ஒரு நபி வருவார், அந்த நபியை பற்றி பேசப்படும் இந்த வார்த்தை எல்லாம் அவர்களிடம் சொல்லப்பட்டது. அந்த அப்துல் முத்தலிபுடைய உடல் வாகை பார்த்து சொன்ன வார்த்தை, உங்களுடைய குடும்பத்திலிருந்து உங்களிடத்திலிருந்து அப்போ அப்துல் முத்தலிபுக்கு திருமணம் ஆகாத தருணம். அப்ப அந்த யூதர் சொன்ன வார்த்தை, நீங்க இந்த குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு திருமணம் முடியும், இந்த குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி மூலமாக திருமணம் முடியுங்க, அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மகன் வருவார் அப்துல்லா, அவர் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பார். இது எல்லாம் சொன்னது ரசூலுல்லாஹ் பிறப்பதற்கு முன்னாடி உங்களின் மூலமாகத்தான் ஒரு நபி வரப்போகிறார் என்று சொன்னது ஒரு யூதர். அல்லாஹ் அதே போல அல்லாஹ் அதை ஏற்படுத்தினார். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் பிறந்த அன்னைக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அன்றைக்கு மக்காவில் ஒரு யூதன் அங்கே இங்கே ஓடி வந்தான். அங்கே இங்கே ஓடி வந்து, இன்னைக்கு இரவுல யாராவது ஒரு குழந்தை பிறந்திருக்கா, இன்னைக்கு இரவு ஏதாவது ஒரு குழந்தை பிறந்திருக்கா என்று குறைஷிகளிடத்தில் வந்து கேட்கிறார். ஏனென்றால் யூதர்களுக்கு தெரியும், குறைஷிகளின் இடத்திலிருந்து ஒரு மனிதர் பிறப்பார், அவர் நபியாக வருவார், அவர்தான் இறுதி நபி. குறைஷிகளிடத்தில் அந்த யூதன் வந்து அங்கும் இங்கும் தேடி அலைகின்றார். இன்னைக்கு யாராவது பிறந்திருக்காங்களா, இன்னைக்கு ஏதாவது ஆண் குழந்தை பிறந்திருக்கா அப்படின்னு தேடி அலைஞ்ச உடனே அந்த குறைஷியில இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் ஒவ்வொரு வீடுகளுக்காக போய் தேடுறாங்க, ஒவ்வொரு வீடுகளையும் போய் தேடுறாங்க. இன்னைக்கு ஏதாவது குழந்தை பிறந்திருக்கா என்று தங்களுடைய மணியமாரிடத்திலையும் தெரிந்த இடத்துல எல்லாம் தேடுகின்ற நேரத்தில் அப்பொழுதுதான் ஒரு செய்தி கிடைக்கப்பட்டது, அப்துல்லா என்றவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, அப்துல்லாங்கிறவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது என்ற செய்தியை கேட்ட உடனே அந்த யூதனிடத்தில் போய் இந்த தகவல் சொல்லப்பட்ட உடனே அந்த யூதன் என்ன செய்கின்றார், நேரா அந்த குழந்தையை பார்ப்பதற்காக வேண்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற குழந்தையை பார்ப்பதற்காக வேண்டி அந்த யூதன் ஓடோடி வரலாம். அந்த யூதன் ஓடோடி வந்த இடத்துல அந்த ஆமினா அவர்களிடத்தில் இந்த குழந்தையை பார்க்கின்றார். குழந்தையை வாங்கி பார்க்கிறாரு. குழந்தையை வாங்கி குழந்தையுடைய முதுகை திருப்பி பார்க்கின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதமுன் நுபுவா, நபி என்ற அடையாளத்துடைய கடைசி ரசூலுல்லாஹ்வுடைய ஹதமுன் நுபுவா, நுபுவத்தினுடைய அடையாளம் இருந்ததை பார்த்து அந்த யூதன் மயக்கமுற்று கீழே ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே அந்த யூதன் மயக்கமுற்று கீழே விழுந்தான். கீழே விழுந்த உடனே எழுப்பி அந்த யூதன் இடத்துல கேட்கப்பட்ட பொழுது அந்த யூதன் சொன்ன வார்த்தை, ரசூலுல்லாஹ்வை முதல் நபி என்று சொன்ன மனிதன் அவர்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க 40 வயசுல சொன்னாங்க. ஆனா இவர்தான் நபிங்கிறத முதல் சொன்னது அந்த யூதன். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முதுகில் இருக்கக்கூடிய ஹதமுன் நுபுவத்தை பார்த்து அந்த யூதன் சொன்ன வார்த்தை, இஸ்ரவேலர்களிடத்திலிருந்து நுபுவத் என்ற அடையாளம் முடிஞ்சிருச்சு, இனி குறைஷிகளான உங்களிடத்தில் நபி என்ற அந்த இறுதி நபியினுடைய அந்த பட்டம் கொடுக்கப்பட்டது, இவர்தான் இறுதி நபியாக வருவார் என்று சொன்னது அந்த ஒரு யூதன் என்று சொல்ல முடியும். பல அதிசயங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துக்கு முன்னாலே நிறைய அதிசயங்கள் சொல்லுவார்கள். நுபுவத்திற்கு முன்னாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பொழுது தவறான கொள்கையை உடைத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
குறைஷிகளிடத்திலே இருக்கக்கூடிய தவறான பழக்கத்தை முதலில் பெருமானாரின் மூலமாக அல்லாஹ் உடைச்சான். குறைஷிகளிடத்தில் இப்படி ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம் என்றால், ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை எடுத்த உடனே வானத்தை பார்த்திருக்கூடாது. என்ன பழக்கம்னா, குழந்தை பிறந்த உடனே என்ன செய்யக்கூடாது? முதல்ல வானத்தை பார்த்து விடக்கூடாது. அதை பார்க்காமல் இருப்பதற்காக வேண்டி, அந்த குழந்தை வானத்தை பார்க்காமல் இருப்பதற்காக வேண்டி அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பானையை வச்சுக்குவாங்க. ஒரு பானையை வைத்து அந்த பானையில மூச்சு காற்று போற அளவுக்கு ஓட்டையை போட்டுருவாங்க. ஓட்டையை போட்டு அந்த குழந்தையின் மீது மூடுவாங்க. இது குறைஷிகளிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகையான பழக்கம், ஒரு தவறான பழக்கம், ஒரு மூட பழக்கம். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த உடனே அதே போல ஒரு சட்டியை எடுத்தாங்க, ஒரு ஓட்டை இட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல மூடி வைத்தாங்க. மூடி வைத்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அந்த மூடி வைத்த உடனே அடுத்த நாள் பார்க்கின்ற வேலையில அந்த சட்டி ரெண்டா உடைஞ்சு கிடக்கு. அந்த சட்டி ரெண்டா உடைஞ்சது. இந்த விஷயத்தை அப்துல் முத்தலிப் இடத்துல போய் சொன்ன பொழுது அப்துல் முத்தலிப் சொன்ன ஒற்றை வார்த்தை இதுதான்: இந்த குழந்தை பேர் அதிசய குழந்தை, இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம இடத்துல இருக்குன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல இருந்து வரலாறு சொல்லப்படுது, அதுவரைக்கும் சட்டியை வைத்து மூடி வச்சாங்களா இல்லையா, வானத்தை பார்க்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல வெச்ச சட்டி எப்போ உடைஞ்சதோ அதற்கு பிறகு அந்த பழக்கத்தையும் அவங்க விட்டுட்டாங்க. அதற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த பழக்கத்தை அவங்க விட்டுட்டார்கள் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையில் இருக்கும் பொழுதே அந்த தவறான விஷயத்தை உடைத்தெறிவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஏற்படுத்தினார் என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர் அதிசயம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கிடைத்த பேர் அதிசயம் தான். முஹம்மது என்ற வார்த்தை குறைஷில ஒருவருக்கு அந்த குழந்தையெல்லாம் பிறந்த உடனே குழந்தைகள் எல்லாம் பிறந்த உடனே எல்லாரும் அப்துல் முத்தலிப் இடத்துல போய் கேட்கிறாங்க, இன்னைக்கு ஏதோ உங்களுடைய மகனுக்கு குழந்தை பிறந்ததாமே, அப்துல் முத்தலிப் அரைத்த இபனக ஹாதல்லதி அக்ரம்தன அலா வஜ்ஹிக மா சம்மைதா. அப்துல் முத்தலிப் இடத்துல எல்லாம் போய் கேட்டாங்க, இன்னைக்கு ஏதோ உங்களுடைய மகனுக்கு குழந்தை பிறந்ததாமே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உதவி செய்யட்டும் என்றெல்லாம் சொல்லி அந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைத்தீங்கன்னு கேட்டாங்க. சொன்னாங்க அப்துல் முத்தலிப் முஹம்மது என்று சொன்ன உடனே அந்த மக்கள் எல்லாம் சொன்ன வார்த்தை பேரதிசயம். மா ரஹிபது பிஹி அன் அஸ்மாஇ அஹ்லுல் பைத்திஹி. உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இந்த பெயரை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே. அப்துல் முத்தலிப் அழகா அதுக்கு ஒரு பதில் சொன்னார்கள், அரது அன் யஹ்மிதுல்லாஹு ஃபிஸ் ஸமா வ ஹல்கிஹி ஃபில் அர்த். வானத்திலே இருப்பவர்களும் இந்த பூமியிலே படைக்கப்பட்டவர்களும் இந்த குழந்தையை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அதனால் நான் பெயர் வைத்தேன் முஹம்மது. அதுவரையும் முஹம்மது என்ற பெயர் உலகத்தில் இல்லை. அதற்கு பிறகு இந்த உலகத்தில் முஹம்மது என்ற பெயர் இல்லாமல் இல்லை. அதுவரையும் முஹம்மது என்ற பெயர் உலகத்தில் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த கியாமத் வரை முஹம்மது என்ற பெயர் இல்லாமல் இருக்காது. ஒவ்வொரு வீடுகளிலேயும் இருக்கும், ஒவ்வொரு இடங்களிலேயும் இருக்கும், ஒவ்வொரு ஊர்களிலேயும் இருக்கும். என்றைக்கு முஹம்மது என்ற பெயர் நிற்கப்படுகின்றதோ அந்த இடத்தில் இந்த உலகம் இல்லாமல் போய்விடும் என்பதற்குண்டான அத்தாட்சி நாம் சொல்லுகின்றோமா? அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகின்றோமா இல்லையா? முஹம்மது என்ற பெயர் அது வரைக்கும் இல்லை. இந்த கியாமத் நாள் வரைக்கும் அது இல்லாமல் இல்லை. அது இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை. அது இல்லை என்றால், அந்த பெயர் இல்லை என்றால் இந்த உலகம் இயங்காது என்ற அளவிற்கு அல்லாஹ் நபியுடைய அந்தஸ்தை உயர்த்தி பேரதிசயமாக ஆக்கினான் இந்த உலகத்திற்கு அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல பனி இஸ்ரவேலர்களுடைய ஒரு மனிதர் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப தொல்லைப்படுத்திட்டு இருந்தார். அன்புக்குரியவர்களே, இங்க சொல்ல வரக்கூடிய விஷயம் இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதம் அல்லாஹ் ரபி என்று சொன்னார், வசந்தம் தான். ஆனால் உண்மையான வசந்தம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நாளும் அவர் மீது நாம் சொல்லக்கூடிய ஸலவாத் தான். அவர்கள் மீது நாம் உச்சரிக்கக்கூடிய ஸலவாத் தான். அந்த ஸலவாத் பரக்கத்தை உண்டு செய்யும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு ஸலவாத் சொல்லுகின்றோமோ அந்த அளவுக்கு பரக்கத். அதை புரியாமலே அல்லாஹ் பரக்கத் கொடுத்தது ஹலீமா அம்மா அவர்களுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பால் குடித்தாயா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யதீம் ஆயிட்டாங்க, தந்தை இழந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமினா அம்மா அவர்கள் கருவுற்ற பொழுதே சில நாட்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை வஃபாத்.
பொதுவாக அரபிகளிடத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. என்ன வழக்கம் என்றால், நகரத்து குழந்தைகளுக்கு கிராமத்து பெண்மணிகள் பால் கொடுத்து அதன் மூலமாக ஒரு சின்ன ஒரு ஹதியா கிடைக்கும், தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக வேண்டி செய்யக்கூடிய வழக்கம் இருந்துச்சு. ஹலீமா அம்மா அவர்களுக்கு அவருடைய குடும்பமும் மிகவும் பஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த நகரத்திற்காக வேண்டி புறப்பட்டு வர்றாங்க. மக்காவை நோக்கி சில கூட்டம். அந்த சில கூட்டம் வரக்கூடிய நேரத்தில் ஹலீமா அம்மாவுடைய குழந்தைகளும் உணவில்லாம பஞ்சத்துல அவங்களை பாதுகாப்பதற்குண்டான சரியான பொருளாதார வசதி இல்லை. இன்னும் சொன்னாங்க, ஹலீமா அம்மா ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ரிவாயத்தில் இருக்கு, ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதற்கு கூட மார்பில் பால் சுரக்கலன்னு சொன்னாங்க. சரி, போனா நகரத்துல போனா அங்கே குழந்தை கிடைக்குமே என்று அந்த குழந்தைகளை எல்லா ஊர் மக்களோடு சேர்ந்து போறாங்க. இவரிடத்தில் இருந்தது ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஒட்டகம். அந்த ஒட்டகம் தன்னை தானே நடப்பதற்கே சிரமம். இவர்களை ஏற்றி நடந்தால் எப்படி நடக்கும்? அந்த ஒட்டகம் தன்னைத்தானாகவே நடப்பது சிரமம். ஆனால் இவங்களை ஏற்றிட்டு நடக்கணுமா இல்லையா? மக்கள் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி போறாங்க. அல்லாஹ் எப்படி அந்த ஸ்ட்ரக்சரல் பிளான் அல்லாஹ் உருவாக்குறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடத்துல போகணும்னு அல்லாஹ் தீர்மானிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹலீமா அம்மா அவர்கள் எல்லாம் போக மக்கள் எல்லாம் கேட்டாங்க, ஹலீமா கொஞ்சம் வேகமா வாங்க. அந்த ஒட்டகத்துக்கு அவ்வளவுதான் தகுதி. அந்த நேரத்தில் அந்த ஒட்டகத்திற்கும் அவர்களுக்கும் அவ்வளவுதான் வலிமை, அதுக்கு மேல வலிமை இல்லை. நேரம் போறாங்க. கடைசியாக இவங்க போறாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாருக்கும் குழந்தை கிடைத்தது. எல்லோராலும் மறுக்கப்பட்டவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற குழந்தை. எல்லோராலும் மறுக்கப்பட்ட குழந்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்தால், அவர்களுக்கு பால் கொடுத்தால் யார் ஹதியா கொடுக்கிறது? தந்தை இல்லை. ஒரு பெண்மணியினால் எவ்வளவு ஹதியாவையும் தொஹஃபாவையும் கொடுக்க முடியும்? சிறிதளவுக்கு தானே கொடுக்க முடியும் என்று மறுக்கப்பட்டார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும் பொழுது வாக்குறுதியாக சொன்னாங்க, நானும் விரும்பியும் விரும்பாமலும் தான் அவரை எடுத்தேன்னு சொன்னாங்க. நானும் விரும்பாமலும் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற குழந்தையை எடுத்தேன். ஏன் தெரியுமா? எல்லாருக்கும் குழந்தை கிடைச்சிருச்சு, எனக்கு குழந்தை கிடைக்கல. நான் வெறும் கையோடு ஊர் திரும்புவதை நான் சங்கடமாக நினைத்து என்னுடைய கணவர் ஹாரிஸிடத்திலே போய் சொன்ன பொழுது அவர் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக இந்த குழந்தையை எடுத்தேன். என்ன சொன்னார் தெரியுமா? அல்லாஹு மர்ஹம் பிஹாதி குலாமி, இந்த குழந்தையின் மூலம் உன்னுடைய ரப்பு உனக்கு பரக்கத் செய்யலாம், எடுத்துக்கோன்னு சொன்னார். அப்படி எடுக்கப்பட்டவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்லி அந்த குழந்தையை வாங்கி மார்போடு அணைத்தார்கள் ஹலீமா. பால் இல்லாத மார்பு தன்னுடைய குழந்தை அவருக்கு மட்டுமல்ல, தன்னுடைய குழந்தைக்கு மட்டுமல்ல, அதையும் தாண்டி கொடுப்பதற்குண்டான பாலை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அந்த மார்பு உணவு உண்ணல, சாப்பிடல, எதுவுமே செய்யல. பட்டது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம், அவருடைய மார்பு. தெரிஞ்செடுக்கலையே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிஞ்செடுக்கலையே, தெரியாம தானே எடுத்தாங்க. இது நபி என்று தெரியாது, இவர்கள் மூலமாக பரக்கத் என்று தெரியாது, இவர்கள் தான் நம்முடைய வாழ்க்கையின் ஈடேற்றம் என்று தெரியாது. எந்த அளவுக்கு அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்தான் என்றால், சோடையாக இருந்த ஒட்டகம் வெகு வீரத்தோடு விரண்டோடியது அந்த ஒட்டகம். காரணம், முஹம்மதை சுமந்தது அந்த ஒட்டகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய பேர் சொல்லுங்க, ஸலவாத் சொல்லுங்க. முஹம்மதை சுமந்தது அந்த ஒட்டகம். அந்த ஒட்டகத்திற்கு அல்லாஹ் வீரத்தை கொடுத்தான், வெகு வேகமாக ஓடியது அந்த ஒட்டகம். சொல்லப்பட்டாங்க, ஹலீமா அம்மா சொன்னார்கள், வறட்சின்னா வறட்சி, எங்க ஊரை போல வறட்சி எந்த ஊருமே இல்லை. ஆனால் பரக்கத் என்றால் பரக்கத், முஹம்மதுடைய கால் பட்டவுடன் எங்க ஊரெல்லாம் பரக்கத். எந்த அளவுக்கு மக்கள் பேசினார்கள் என்றால், ஹலீமா அவருடைய ஆடும் மாடும் எங்கே போய் மேய்கின்றதோ அங்க போய் மேய விடுன்னு சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் எப்படி உருவாக்கினார் என்றால், ஹலீமா அம்மாவுடைய ஆடுக்கும் மாடுக்கும் மட்டும்தான் பரக்கத். காரணம், அங்கதான் முஹம்மது இருக்காங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கின்றார்கள், அந்த இடம் பரக்கத். ஸலவாத் ஓதினால் பரக்கத். இப்ப ரசூலுல்லாஹ்வை சுமக்க முடியாது, ரசூலுல்லாஹ்வை தொட முடியாது. அல்லாஹ் வாய்ப்பு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ், நம்ம மறுமையில் இன்ஷா அல்லாஹ்.
ரசூலுல்லாஹோட இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். எப்பெல்லாம் பெருமானாரை பற்றி ஸலவாத் சொல்லுகின்றோமோ நமக்காக இந்த கபரிலே ரசூலுல்லாஹ் துஆ செய்கின்றார். ரசூலுல்லாஹ் துஆ செய்கின்றார் இந்த உம்மத்திற்காக. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு அழகான உதாரணம் என்ன என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல பனி இஸ்ரவேல் ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப தொல்லைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் இந்த மனிதன் நபிக்கு ரொம்ப தொல்லை கொடுக்கிறாரு, இந்த உம்மத்துக்கு ரொம்ப தொல்லை கொடுக்கிறாரு, இல்லாமல் ஆக்கிறதுக்கு அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ய அல்லாஹ் அவங்க எல்லாம் சேர்ந்து ஊரை விட்டு விரட்டி விட்டாங்க. அந்த மனிதர் ஊருக்கு வெளியே போய் அந்த மனிதர் மௌத்தாயிட்டார். அல்லாஹ் உடனே மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு வஹியை அனுப்பினார். என்ன வஹி அனுப்பினானே, இந்த இடத்தில் ஒரு நல்ல நேசர், இறை நேசர், என்னுடைய நேசத்துக்குரிய ஒரு மனிதன் அந்த இடத்துல வஃபாத் ஆயிருக்கார், அவரை போய் கண்ணியம் செய்யுங்கன்னு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கட்டளை இடுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாமும் மக்கள் எல்லாம் சேர்ந்து அங்க போய் பார்க்கறாங்க. யாரை பார்க்கறாங்க? ஊரே வேண்டாம் சொல்லி விரட்டி விட்ட மனிதர் தான் இங்க வஃபாத்தாகி கிடக்கிறார். ஊரே வேண்டாம் என்று சொல்லி விரட்டி விட்ட அந்த மனிதர் வஃபாத்தாகி கிடப்பதை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, நபியே நம்ம வேண்டாம் சொன்ன மனிதர் தான் இங்க வஃபாத்தாகி இருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியத்தோட மூசா அலைஹிஸ்ஸலாமும் பார்க்கிறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ரப்பிடத்திலே கேட்கிறாங்க, யா அல்லாஹ் நான் வேண்டாம் என்று நினைத்த எங்களை துன்புறுத்திய ஒரு மனிதரை நீ எப்படி நேசனாக்கி கொண்டாய்? நீ எப்படி பிரியப்படுற? அல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அந்த மனிதர் வஃபாத்துக்கு முன்னால் சொன்ன வார்த்தை நான் உங்களிடத்தில் சொல்றேன். அந்த மனிதர் வஃபாத்துக்கு முன்னாடி இப்படி சொன்னார், யா அல்லாஹ் ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்திற்கு உபதேசம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த கூட்டத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொன்னார், யா அல்லாஹ் எனக்கு பின்னால கடைசியா ஒரு நபி வருவார், அந்த நபியை நாம் எல்லாம் ஈமான் கொள்ள வேண்டும், நானும் ஈமான் கொண்டிருக்கின்றேன், எல்லா நபிமார்களும் ஈமான் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நபியை யார் நேசிக்கின்றாரோ, அந்த நபியின் மீது யார் ஸலவாத் சொல்லுகின்றார்களோ அவர்கள் தூய்மைப்படுத்தப்படுவார் என்று சொன்னார். யார் சொன்னார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். அந்த மனிதர் தன்னுடைய வஃபாத்துக்கு முன்னால் சொன்ன வார்த்தை இதுதான், யா அல்லாஹ் எந்த நபியை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டுமோ அந்த நபியை கொண்டு நான் ஈமான் கொண்டேன், அவர்கள் மீது நான் ஸலவாத்தை ஓதுகின்றேன். அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி நேசமாக்கி விட்டான். பாவம் செய்த அந்த மனிதனை பரிசுத்தமாக்கினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து இறக்கி விட்ட உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் இப்படித்தான் ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி பிகலிமாத்தி, அல்லாஹ்விடத்தில் தௌபா செஞ்சது எப்படி என்றால், ரப்பே உன் அரிசில உன் பேருக்கு பக்கத்துல ஒருத்தரை பார்த்தேன், ஒரு பெயரை பார்த்தேன், அந்த பெயருடையவரை கொண்டு நான் தௌபா கேட்கிறேன், யாரும் இல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிங்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம். இந்த மாதத்தில் நபியின் மீது அதிகமாக ஸலவாத் ஓதப்பட வேண்டும். அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய அந்த மனிதருக்கு அல்லாஹ் எல்லா வகையான கயிறுகளையும் நிச்சயமாக வழங்குவார். தெரியாமல் எடுத்த ஹலீமாவிற்கும் அல்லாஹ் கொடுத்தான். தெரியாமல் பேசின மூசா அலைஹிஸ்ஸலாமை சேர்ந்த பனி இஸ்ரவேலுக்கு அல்லாஹ் கொடுத்தார் என்றால், தெரிந்தே ஓதக்கூடிய ஸலவாத்தை ஓதக்கூடிய நமக்கு அல்லாஹ் கொடுப்பான மாட்டான். இன்னல்லாஹு வ மலாயிகத்து யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ் மட்டுமல்ல அல்லாஹ்வே ஸலவாத் ஓதுகின்றார். யாரின் மீது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலக்குமார்களை அல்லாஹ் ஓதச் சொன்னான், நம்மையும் ரப்பு ஓத சொல்லுகின்றான். அல்லாஹ் நபியின் மீது அதிகமாக ஸலவாத்தை ஓத வேண்டும். எந்த மஜ்லிஸில் அல்லாஹ்வுடைய நபியின் மீது ஸலவாத் ஓதப்படுகின்றதோ அந்த மஜ்லிஸ் தான் உலகத்தில் உயர்ந்தது. யார் அதிகமாக அல்லாஹ்வின் மீது ஸலவாத்தை ஓதுகின்றார்களோ அவர்கள் தான் கொடை வல்லர்கள். அல் பகீல் ரசூலுல்லாஹ் சொன்னார், கெஞ்சன் யார் தெரியுமா? அல்லதி மன் துக்கிர்து இன்தஹு, அவரிடத்தில் என் பேர் சொல்லப்பட்டு இருக்கும், லம் யுஸல்லி அலை, என் மீது ஸலவாத் சொல்லி இருக்க மாட்டாங்க, அவர்கள் தான் உண்மையான கெஞ்சர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. நபியின் மீது அதிகமாக ஸலவாத்தை ஓதுவோம். பேரதிசயம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அதிசயத்தை புரிய வேண்டும், அந்த அதிசயத்தை பின்பற்ற வேண்டும், அந்த அதிசயத்தை போற்ற வேண்டும், அந்த அதிசயத்தை நேசிக்க வேண்டும். எதுவரையும் தெரியுமா? நம்மை தாண்டி, நாம் நேசிக்கின்றதை தாண்டி, எல்லாவற்றையும் தாண்டி ரசூலுல்லாஹை அதிகமாக நேசிப்போம். அதை நபியை அதிகமாக நேசித்தால் அல்லாஹ் நம்மை உண்மையாக அல்லாஹ் அந்தஸ்தையும் உயர்த்துவான், அல்லாஹ்வுடைய நேசத்தையும் பெற்றவர்களாக ஆகுவோம். அல்லாஹ் நம் அனைவரும் தௌஃபீக் செய்வானாக. நபி மீது அதிகமாக ஸலவாத்துக்களை ஓதுவோம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக ஆகுவோம், அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக ஆகுவோம். அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பரிசுத்தப்படுத்தி
நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலாவிற்கு சென்று ஸலாம் அலைக்க யா ரசூலுல்லாஹ், ஸலாம் அலைக்க யா கைர ஹல்கில்லாஹ், ஸலாம் அலைக்க யா ஹபீபல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பையும் நாளை மறுமையிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரில் பார்க்கவில்லை, மறுமையில் அல்லாஹ் நேரில் பார்ப்பதற்கும் அவர்களை தொடுவதற்கும் அவரோடு இருப்பதற்கும் அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.